ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீரியல்லையே விஜயா நைட்டு ஃபுல்லாக பூக்கடைக்காக மாலை வேணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து கேட்டனால ரொம்பவே கோவத்தோடையும் கடுப்போடையும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சதுமே இந்த கடுப்பு எல்லாத்தையுமே மீனா மேலே கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு பூக்கடைக்கு ஆள் வந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்துவும் அப்படி யாராவது வந்திருந்தாங்கன்னா மீனாவை எழுப்பி சொல்லியிருக்க வேண்டியதானே, அவளுக்கு ஆர்டரே போச்சு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கடுப்பாக்கி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட விஜயாவும் இன்னுமே கோவத்தோட அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனால் முத்துவா நீ எதுக்கும் கவலைப்படாத, போன கஸ்டமர்ஸை நான் பிடிச்சிட்டு வரேன். அதுக்கும் மேலே ஒரு கஸ்டமர் தானே போயிருக்காங்க, நம்ம இதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நோட்டீஸ்லாம் பூக்கடைக்காக ரெடி பண்ணிட்டு அதை பார்க்லாம் போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மனோஜ் எல்லார்கிட்டயுமே விலைக்கு போறதா சொல்லிக்கிட்டு வெட்டியா ஒரு பார்க்ல உட்காந்து டைம் பாஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பார்க்குக்கு கரெக்டா முத்துவும் நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக போனது மட்டும் இல்லாம அப்ப கரெக்டா மனோஜ் எப்பவும் போலயே வேலையே இல்லாம வெட்டித்தனமா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன இங்க இந்த டைம்ல இருக்கான், ஒரு வேலைங்க வேலைக்கு போறதுலயே என்ன, ஓ பாஸ் இங்கதான் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட மொபைல் போன் எடுத்து மனோஜ் என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம உடனடியா வீட்டுக்கு போயிட்டு மனோஜுக்கு சீக்கிரமா கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு, அதனால நீ வந்தாதான் அது தீரும்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு வர சொல்றாங்க. உடனே வீட்டுக்கு போன மனோஜ் கொஞ்சம் சீன் காட்டணுன்றதுக்காக எதுக்காக எல்லாரும் என்ன வர சொன்னீங்க, நான் எவ்வளவு வேலையில இருந்தேன் தெரியுமா, எல்லா வேலையும் இப்ப பாதிலே நிறுத்திட்டு வந்திருக்கேன், என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்துவும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே என்ன மனோஜ் வேலையில இருந்து பாதிலே வந்துட்டு போலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மனோஜும் ஏன்டா இப்படி கூலா வந்துட்டு இருக்க, நீ தானே ஏதோ எமர்ஜென்சின்னு என்ன கூப்பிட்ட, சொல்லுடா சீக்கிரம், எல்லா வேலையும் பாதிலே விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சீன் போடுறாங்க. ஆனா முத்துவும் சிரிச்சுக்கிட்டே என்னடா இந்த வேலையை பாதியில விட்டுட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல் போன்ல வீடியோ எடுத்த எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயுமே காட்டுறாங்க. உடனே இதை பார்த்தா மனோஜ் செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்னடா முத்து ஏதோ எப்பயோ ஒரு பார்க்குக்கு போன விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா, எதுக்காக இப்படி காமிக்கிறேன்னு சொல்லி கேட்க அதுக்கு முத்துவும் நல்லா பாருங்க 2 ஷர்ட் ஒரே ஷர்ட் தான், அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நான் இன்னைக்கு தான் காலையில தான் எடுத்திருக்கேன், வேணா டேட்டையும் டைமையும் பாத்துக்கோங்க, அதுக்கும் மேல நீங்க கொடுத்த ஸ்நாக்ஸ் தான் அவன் கையில இருக்கு, வேணா அவனோட பேக்கை கூட செக் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா அந்த ஸ்நாக்ஸ் ஃபுல்லா தின்னு முடிச்சுட்டு தான் அவன் வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம இவன் வேலைக்கே போலன்னு மட்டும் நல்லா தெரியுது, ஏன்னா இவன் இவ்வளவு சீன் காட்டும் போதே நான் அது எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்னடா மனோஜ் நான் சொன்னதெல்லாம் உண்மைதானு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட மனோஜ் திரு முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருந்த ரோகிணியும் என்ன மனோஜ் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, இவங்க சொல்றதுல பொய்ன்னு கரெக்டா சொல்லுங்க, எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் நீங்க வேலைக்கு தான் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மனோஜும் அப்படியே லைட்டா திரும்பி முத்துவை பாக்குறாங்க. ஆனா முத்துவோ டே நீ தப்பிக்கவே முடியாது, என்கிட்ட ஆதாரம் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஏதாவது பொய் சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜோ தலை குனிஞ்சு என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. ஆனா விஜயாவோ மனோஜை எப்படியாவது காப்பாத்தணுன்றதுக்காக ரொம்பவே பதட்டமா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரோகிணியோ மனோஜ் சட்டையை பிடிச்சி செம்ம கோவத்தோட என்ன மனோஜ் இவங்க சொல்றதெல்லாம் அப்பனா உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட மனோஜோ ரொம்பவே பதட்டத்தோட நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், மனோஜ் வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது. ரோகிணியோட கோவத்தை பார்த்தா கண்டிப்பா மனோஜ் ரோகிணி கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு மட்டும் தெரியுது. அடுத்து விஜயா மனோஜை எப்படிதான் காப்பாற்ற போறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.